ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பற்றின ஒரு ப்ரொமோ வந்திருக்கு, பயங்கரமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே வந்துட்டு ஒரு 2 பேர் மட்டும் மாட்டியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாரெல்லாம் போதும் லைவ் பார்க்குறீங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு வீடியோ போகிறதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக அந்த லைவை பார்த்துட்ருக்கேன். அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, வேர்த்துருச்சு. ஆனால் எது எப்படியோ விஜய் பார்வதியோட அந்த பேட் டச் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு முடிவு கிடச்சிது. இன்னைக்கு கம்முறதுனால இந்த கேமை வந்து விளையாட முடியாது. இதுக்கப்புறமா இந்த பேட் டச் அப்படின்னு ஒரு கேம். சரி, அதே மாதிரி இப்போ யார் யார் நாமினேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கானாவனத்தை வந்து யார் நாமினேட் பண்ணாங்கன்னா, சபரி நாமினேட் பண்ணாப்புல, திவ்யாவை சுபி நாமினேட் பண்ணுறாங்க, அரோராவை கமருதீன் நாமினேட் பண்ணுறாப்புல, அதுக்கப்புறம் வந்து கமருதீனை வந்துட்டு பார்வதி நாமினேட் பண்ணுறாங்க. நான் அந்த ஃபீலிங்ஸில் வந்து விளையாடப்பட்டனோ, அதாவது லவ் ஃபீலிங்ஸில் வந்து விளையாடப்பட்டனோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த தாட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் கமருதீனை நாமினேட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு ஒரு பிரச்சனையை ப்ரொலாங் பண்ணிகிட்டே இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் டச்ன்ற விஷயத்த வந்து அந்த பொண்ணு சாரி கட்டதுக்கு அப்புறமும் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அரோரா வந்து கமருதீனை நாமினேட் பண்ணாங்க. என்னென்னா, நீ ஒரு கருத்தை எடுத்து வச்ச அந்த கருத்தை மட்டும் தான் நீ சொல்லணும், சும்மா அதுக்கு வந்துட்டு மற்றவங்களை புட்டோன் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் பண்ணாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஸோ 3 ஓட்டு கமருதீனுக்கு. அடுத்தது சபரி வந்துட்டு வினோத் நாமினேட் பண்ணாப்புல, சுபிக்ஷா வந்து சபரி நாமினேட் பண்ணார். அப்புறம் வினோத்தை வந்து சுபிக்ஷா நாமினேட் பண்ணது என்னென்னா, சும்மா இப்போ பார்த்தா நான் அங்கேருந்து வந்து சொல்லிட்டு அதை ஒரு விஷயமாக வச்சு இங்கே வந்துட்டு ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நாமினேட் பண்ணாங்க. திவ்யாவும் சுபிக்ஷாவும் நாமினேட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பேசுகிற விஷயத்த மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, தவிர இவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, திவ்யாவுக்கு 1 ஓட்டு, கமருதீனுக்கு 3 ஓட்டு. இதன்படி வினோத்துக்கு 1, அரோராவுக்கு 1, சபரிக்கு 1, சுபிக்ஷாவுக்கு 3. ஸோ வகையாக வந்துட்டு கமருதீனும் சுபிக்ஷாவும் தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் இப்போது வீட்டில் 9 பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? இன்னும் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வரல. வந்துச்சுன்னா இதுலேருந்து ஒருத்தவங்க போவாங்க. மீதி வந்து 8 பேர். இந்த 8 பேரில் ஸ்கிப் ஆகிட்டாங்க. இப்போ சுபிக்ஷா ஸ்கிப் ஆகிட்டாங்க, அரோரா ஸ்கிப் ஆகிட்டாங்க அப்படின்னா, அந்த 8 பேரில் 2 பேர் போய்ட்டால் மீதி 6 பேர். 6 பேருமே வெயிட்டான கண்டிஷன். 2 பேர் வெளியே தூக்கி ஆகணும். அப்போது பயங்கரமான ஒரு பிரளயம் வெடிக்கும். யார் வெளியே போவாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் பயங்கரமான குரூஷியலான வாரமாக போக போகுது இந்த நாமினேஷன் முடிவுகளால் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? சப்போஸ் ஆனால் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் வந்துட்டு எல்லாரும் நாமினேஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நம்பரில்.